எல்லா புகழும் இறைவனுக்கே. புதினா ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருள்களை பார்க்கலாமாம்மா. 140 கிராம் சாப்பாடு புழுங்கல் அரிசி எடுத்து முன்னமே கழுவி ஊற வச்சிருக்கிறேன்மா. புதினா ஒரு பெரிய கட்டு, 150 கிராம் பெரிய வெங்காயம், 10 கிராம் முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு 200 கிராம் அளவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 25 கிராம் பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, தக்காளி கார்னிஷுக்காக ஒரு தக்காளி, உள்ளே இருக்கிற சதப்பட்டை எடுத்துட்டு மேலே அந்த இதை மட்டும் கெட்டியான போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன்மா. ஃபுல் ஃபேட் கார்டு ஒரு ஸ்பூன், புளிக்கு சப்ஸ்டிடியூட்டாகவும் சாப்பாடு நல்லா கிருமியாக வர்றதுக்காகவும் சேர்த்துறோம். எங்ககிட்ட இருக்கிற பிரியாணி மசாலா அது ஒரு 3 கிராம் சேர்த்துறேன். நான் இப்போ எப்படி செய்யறேனுங்கிறத பார்க்கலாமாம்மா. அரைப்பதற்கு தேவையான பொருட்களான பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, தயிர், அந்த தக்காளியோட சதப்பட்டு, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காமிக்கிறேன்மா. இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்கம்மா. திக்னஸான நல்ல கிரீமியான நல்ல முத்தின தேங்காய் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்குறேன்மா. புதினா ரைஸ் செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சுமா. சட்டியை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எங்கள் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதை உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக இந்த குட்டி பாட்டிலில் எடுத்திருக்கேன். இது 100 மில்லி. நமக்கு எந்த ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் உதிரி கிடைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணணும். நான் அதுக்காக எண்ணெய் ஊற்றுற பாருங்க. ஆயில் ஊற்றியாச்சுமா. இந்த இடத்துல முந்திரியை பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி இந்த முந்திரியை நீங்கள் போட்டுக்கலாமா. இது முதல்லையே சாப்பாட்டியோட அப்படியே விட்டு வேக வைக்கலாம். நான் இது கார்னிஷ்க்கு மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பொரித்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சத்தை அதிலே விட்டு வணக்கணுமா. இருக்கிறதுலே லோ ஃபயரு 100 டிகிரி செல்சியஸில் வச்சுருந்துருக்கேன். போதும். அந்த ஹீட்லேயே முந்திரி வரட்டும்மா. ரொம்பவும் எண்ணெயும் முருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலையும் பாத்திரத்தையும் சூடாக்குங்க. பாருமா, வெங்காயம் போட்டாச்சு. அதில் ஸ்லோ பண்ணிக்கலாம். இது பிரியாணிக்கு மாதிரி உங்களுக்கு ரெட்டாக ரோஸ்ட் ஆகக்கூடாதுமா. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த இடத்துல அரைச்ச விழுதை உடனே நம்ம சேர்த்திடணும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கலர் மாறிடும். சட்டுன்னு நீங்கள் தாளிச்சிடணும். தான் புதினா ரைஸ் கிரீனரியாக நமக்கு நல்லா கிடைக்கும். ஃபயரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம்மா. இப்போ எடுத்து காமிக்கிறேன். நல்ல கிரீனரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், இதுக்கு எலுமிச்சம்பழம், வரமிளகாத்தூள் இதெல்லாம் போட மாட்டீங்களாம்மான்னு இருக்கா. இந்த புதினா ரைஸை பொறுத்த வரைக்கும் ரெட் சில்லியும் எலுமிச்சம்பழமும் தேவையில்லைன்னா இந்த பச்சை மிளகாயோட காரத்தை எடுக்கிறதுக்கு தான் நம்ம தயிரவே ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுக்கு பச்சை மிளகாவும் அளவாக தான் போட்டிருப்போம். வாய் உரைக்கிற அளவுக்குலாம் வராது. ஒரே ஒரு பச்சை மிளகா தான். அதே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த புதினாவோட அரோமா, பச்சை மிளகா, தேங்காய் பால், புழுங்கல் அரிசி இதெல்லாம் சேர்ந்து பைண்ட் பண்ணி வரும்போது அந்த சாப்பாடே அவ்வளோ வீடே மணமணக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. நல்லா கலந்துட்டுருக்குறோம். உங்களோட ஏவன் ஃப்ளேவரோட பிரியாணி மசாலா தூள்மா ஒரு 3 கிராம். இப்போ அந்த ஏவன் ஃப்ளேவரோட பிரியாணி மசாலாவை தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றியாச்சுமா. இந்த இடத்துல உப்பு சேர்த்திக்கலாம்மா. நீங்கள் 8 கிராம் போட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் 2வது நீங்கள் சேர்த்துக்கலாம்மா. இந்த டம்ளரில் தான் அரிசி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன். இதே டம்ளர்லேயே ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி சேர்த்து போகிறோன்னு. ஒரு டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளரு தண்ணி. மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றியாச்சு. உப்பும் போட்டாச்சுமா. இப்போ குடிச்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேங்கம்மா. இப்போ இது 3வது டம்ளர் தண்ணியும் மெஷர்மெண்ட் எடுத்ததை ஊற்றிக்கலாம்மா. இந்த இடத்துல உப்பு பத்தலைம்மா. ஒரு கல் கறிக்கு இருக்கணும். இது உங்களுக்கு தெரியுமா. நான் இப்போ உப்பு போட்டேன் பாருங்கள். புளிப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போவே புதினா வாசம் வீடு ஃபுல்லாக மணக்குதுமா. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ரைஸ்
தண்ணி வடித்து சுத்தமாக நம்ம போட்டுக்க போகிறோம். ஃபயர் வந்து ஹை லெவலில் இருக்குமா. நல்லா வந்து ரைஸ் வந்து கொதிச்சுட்ருக்குது. நல்லா கொதிக்கிட்டோம்மா. வெந்த பிற்பாடு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த தேங்காய் பாலை ஒவ்வொரு கரண்டியாக நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். கலரி கொடுக்க மறந்துடாதீங்க. நல்லா கலரி கொடுங்க. பூண்டு உள்ளே போய் பிடிச்சி உட்காரும், தேங்காய் பாலும் பிடிச்சி உட்காரும். நம்ம வந்து கலரி கொடுக்கறதுல தான் இந்த டிஷ்ஷோட இதே இருக்குதுமா. ஃபயர் வந்து ஹைலியே தான் இருக்குது. இதில் பொறுக்கி வச்சு சாப்பிட்றதுக்கு இதில் எதுவும் இல்லை. இது லஞ்சுக்காகவும் ஆஃபீஸுகளுக்காகவும் வெளியே கொண்டு போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது உதவும். கட்டுச்சோறு புளிச்சோறு அப்படின்னு சொல்லி வேணாம்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புதினா ரைஸு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் இதில் திரும்ப திரும்ப நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த புதினா வச்ச ரைஸுகளை மேலும் மேலும் உங்களுக்கு பல விதத்துலேயே நான் செஞ்சு காமிக்கிறேன்மா இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. நல்லா கொதிக்குது. கலரி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். ஏன்னா சில்வர் சட்டி, இது அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிற சட்டின்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 70% வெந்துருச்சுமா. இப்போ கார்னிஷ்காக எடுத்து வச்சுருந்த இந்த தக்காளியை இந்த இடத்துல சேர்த்திக்கிறேன்மா. ரைஸை பாருங்கம்மா, பலவலன்னு வெந்து வந்திருக்கு. நல்லா கிருமி தன்மையாகவும் இருக்குது. உள்ளே பாருங்கள், அடி பிடிச்சு வரலை. இந்த சாப்பாடு கிருமி தன்மையாக இருக்கிறதுக்கு காரணமே கோகனட் மில்க்கு தான்மா. கிரீன் சில்லி போட்டு செஞ்சதுனால சைடு எஃபெக்ட்டு கம்மியாகிறதுக்காகத்தான் கோகனட் மில்கை ஊற்றி ஆக்கியிருக்கிறோம்மா. ஹாட்டாக இருக்குது. கூல் ஆனதும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கம்மா. இந்த புதினா ரைஸு முதலே முந்திரி தாளித்து நம்ம அது இந்த சாப்பாட்டிலே வெந்து வந்ததுனால அந்த முந்திரியோட இனிப்பெல்லாம் இறங்கி இருக்குதுமா. அப்புறம் இந்த புதினா நல்லா கொதிக்க வச்சு நம்ம புழுங்கல் அரிசி, வீட்டில் இருக்கிற அரிசி, சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற அரிசி தான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறோம். கொதிக்க வச்சு நம்ம போட்டு நம்ம கலந்தது எல்லா ரைஸ்லேயுமே வந்து சாப்பாடு வந்து மசால் பிடிச்சி வந்திருக்குதுமா. இந்த மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கிற கேஷ்யூஸ்லாம் வந்து முறுமுறுப்பு தன்மையோட நம்ம சாதத்தோடு எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு முறுமுறுப்பு தன்மையே நல்லா தெரியுதுமா. இதில் எந்த செலவுமே கிடையாது. வீட்டில் எப்போவுமே இருக்கிற புழுங்கரிசி, கொஞ்சம் புதினா, வீட்டில் இருக்கிற தேங்காய், எண்ணெய், இதை மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக வந்து எவ்வளோ நல்ல சாப்பாடு செய்ய முடியும்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்கம்மா. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா.